ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் விஷயங்கள் எல்லாம் எனக்கு புரிகிறது. ஒரு நிமிஷங்கள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இல்லை. ஏதேதோ விஷயத்தை பற்றி யோசித்து யோசித்து கவலையோடேதான் இருக்கிறாய். நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? சாய் இல்லையா உனக்காக? ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக சாய் இருக்கிறேன். நீ எதையெல்லாம் தேடுகிறாயோ அந்த அனைத்து விஷயங்களையும் அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு நிலையிலும் கவலைப்பட வேண்டாம். நிறைய நாள் உன்னுடைய மனதில் தோற்று போய் விடுவோமோ என்று ஒரு நினைப்பு இருக்கிறது. ஆனால் நான் என் மீது சத்தியமாக உனக்கு சொல்கிறேன், அந்த ஒரு நினைப்பை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிடும். இது தோல்விக்கான நேரம் அல்ல, அடுத்த கட்டம். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கான நேரம். எல்லாவற்றுக்கும் நீ பயந்து கொண்டே இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் சாதிக்க முடியாது, பெறவும் முடியாது. அதனால் எல்லா நிமிஷத்திலேயும் எல்லாவற்றையும் பற்றி பயந்து 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 வாழ்க்கையில் வரும் இன்பமான நாட்களை தொலைத்து விடாதே. தைரியத்துடன் வாழ பழகுங்கள். உங்களை யாரும் இந்த உலகத்தில் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் தைரியமாக இருக்கும் பட்சத்தில் உங்களை யார் என்ன செய்ய முடியும்? முதலில் அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். முதலில் யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் நிம்மதியாக வாழ பிறந்த பிள்ளைகள். நீங்கள் நிச்சயமாக காலம் முழுக்க நிம்மதியாக இருப்பீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு தவறுமே செய்யவில்லை. நீங்கள் எல்லாம் நான் சொன்னது படியே செய்கிறீர்கள். உங்களுடைய ஜாதகத்தில் இருப்பது படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. கஷ்டமோ நஷ்டமோ உன்னுடைய வாழ்க்கையை நான் தீர்மானித்து இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்க எனக்கு தெரியும். நீ நிறைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோல்விகளை கண்டாய். நீ நினைத்தாய் வாழ்க்கையிலேயே முழு நேரம் தோல்வியையே தழுவி விடுவோமோ என்று. ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒன்றே ஒன்று சொல்வேன், நீ தோல்விகளை எப்பொழுதும் நிச்சயமாகவே தழுவ மாட்டாய். தோல்விகளானது எப்ப பார்த்தாலும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வியாகவே இருந்து விடுமோ என்று நீ நினைக்கிறாய். தோல்விகளுக்கு ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இடம் இல்லை. இது எல்லாம் உனக்கு மற்றவர்கள் யார் உன்னிடம் காசு பணம் இல்லை என்றால் யாரெல்லாம் உன்னோடு இருப்பாய், யாரெல்லாம் உன்னை விட்டு போவாய் என்று காட்டுவதற்கான ஒரு விதமான ஒரு பார்வைதான். புரிகிறதா? இதனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம்தானே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கை இப்படியேதான் இருந்துரும், இப்படியேதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. நம்பிக்கை வையுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வையுங்க. நீங்க நம்பிக்கை வைக்க வைக்க உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான நல்ல விஷயங்கள் தான் நடக்குமே தவிர ஒரு நாளும் கெட்ட விஷயங்கள் நடக்காது. யார் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களோ இல்லையோ உங்களின் மீது வையுங்கள். நீங்கள் செய்யும் தொழிலின் மீது வையுங்கள். உங்களுடைய தெய்வத்தின் மீது வையுங்கள். மற்றபடி எந்த ஒரு குறையும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. புரிகிறதா? உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பட்சத்தில் யாரும் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் உங்களை செய்துவிட முடியாது. நிறைய தோல்விகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய மனபாரங்கள். ஆனால் இதற்கு மேல் தோல்விகள், மனபாரங்கள் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் வராத மாதிரி இந்த சாயோ பார்த்து கொள்வேன். அளவுக்கு மீறிய பிரச்சனைகளை எல்லாம் நீ சந்தித்த. ஆனால் இனிமே அளவுக்கு மீறிய பிரச்சனைகள் இல்லாமலும் எல்லா விஷயத்திலேயும் உனக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் அற்புதமான ஒரு நல்ல நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்த்து உன்னை வாழ வைத்து அடுத்த கட்டம் என்ற ஒன்றுக்குள் உன்னை கூட்டி செல்வேனே தவிர உன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்துவிடும், இந்த ஒரு நிலைதான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிடும் என்று நீ எதையுமே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாய். நீ எதையெல்லாம் எதிர்மறையாக நினைத்தாயோ, இதெல்லாம் நம் வாழ்க்கையில தப்பா நடந்துரும் அப்படின்னு நினைத்தாயோ, அதையெல்லாம் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும்
நேர்மறையாகவே நான் செய்து கொடுப்பேன். என்னுடைய பிள்ளைக்கு நான் இன்று மட்டுமல்ல என்றுமே மிகப்பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்துதான் வளர்ப்பேனே தவிர ஒரு நாளும் கவலை என்ற ஒன்றை கொடுத்து என்னுடைய பிள்ளையை நான் வளர்க்க மாட்டேன். புரிந்ததா? யோசித்துப்பார். எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களாக இருந்தது. அந்த கஷ்டங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போய் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்று ஒன்று வர நிச்சயமாக நானும் துணை இருப்பேன். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் உனக்கு நிச்சயமாகவே நல்லதாகவே நடக்கும். அதில் எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு கஷ்டமோ இது நடக்குமோ அது நடக்குமோ என்று நினைத்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். காலம் முழுக்க ஒரு இன்பமான விஷயங்கள் கூடிய விரைவாக நடக்கும். கண்டிப்பாக நீ வேண்டுமானாலும் பார்த்து கொண்டே இரு. இதையும் நினைத்து கவலைப்படாமல் எல்லாமே மாறும் என்று நம்பிக்கைக்கு வா. கூடிய விரைவில் எல்லாமே மாறும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அதிசயங்கள் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அதில் எந்த ஒரு சின்ன சந்தேகமோ குழப்பமோ வேண்டாம். கண்ணீரை சிந்தி சிந்தி அடுத்தவர்களுக்காக எதற்காக கண்ணீர் சிந்துகிறாய்? இவர்கள் என்னை இப்படி பேசிவிட்டார்கள், அவர்கள் என்னை அப்படி பேசிவிட்டார்கள் என்று எதற்காக நீ இப்படியெல்லாம் நினைக்கிறாய்? அவரவர்கள் பேசத்தான் செய்வார்கள். நீ நல்லவராக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் பேசுபவரையெல்லாம் நினைத்து ஒரு பொருட்டாக நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷமான விஷயத்தை எப்பொழுதும் எந்த ஒரு நொடியும் நீ தளர்ந்து விடாதே. நீ வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பார். ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறும் வழியை மட்டும் பாருங்கள். அப்பொழுதுதான் நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கண்டிப்பாகவே இந்த சாய் கொடுப்பேன். சாய் கொடுக்காமல் உங்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவது இல்லை. கண்டிப்பாக இந்த சாய் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அற்புதமாகவே கொடுப்பேன். நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு தேவை. இது இப்போ பண்ணிருக்கணும் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு தேவை. என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் நான் சொல்லும் விஷயத்தை அனைத்தையும் நம்புவீர்கள். பொறுமையோடு இருங்கள், நிதானத்தோடு இருங்கள். நீங்கள் என் மீது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கையும் பாசத்தையும் காட்டுகிறீர்களோ அதைவிட அதிகமாக நான் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்பிக்கையோடும் பாசத்தோடும் இருந்து அதற்கு மேல் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அனைத்து விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன். நிறைய நல்லதுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. அதனால் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் தவறாக ஏதாவது ஒரே ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் அற்புதத்தை செய்வேன். கவலை இல்லாமல் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீரையே சிந்திக்கொண்டு எப்ப பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்காதே. மனதளவில் தைரியமாக எத்தனை நாள் தான் அடுத்தவர்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு அழுது கொண்டு எத்தனை நாள் தான் அப்படியே இருப்பார்? அதனால் அழாமல் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மாறும். எல்லா விஷயத்திற்கும் நமக்கு நாம் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் என்று நம்பிக்கைக்கு வா. உனக்கு இன்று மட்டுமல்ல என்றுமே நான் துணையாகவும் பாதுகாப்பாகவும் நல்ல விஷயங்களை செய்து தரும் உனக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் ஒரு நண்பனாகவும் இருந்து உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து கொண்டு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். உன்னிடம் நான் இவ்வளவு தூரம் அமைதியாக உட்கார்ந்து பேசுகிறேன் என்றால் அதற்கே நீ முடிவு செய்திருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்று. அந்த நல்ல காரியம் வெகு தூரத்தில் இல்லை, பக்கத்திலேயே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் பொறுப்பாகுகிறேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கிறேன். நேரத்தை எப்பொழுதும் தவறாக நினைக்காது. இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அது கட்டாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஆனாலும் அதை எல்லாவற்றையும் நீ சற்று யோசித்து பார்த்தால் இது சரிதான் என்று உனக்கே தோன்றும். அதிர்ச்சி என்றால் நல்ல விஷயங்கள் கூட சில நேரத்தில் அதிர்ச்சியாக உனக்கு இன்ப அதிர்ச்சியாக வரலாம். அதனால் எல்லா நிமிஷத்திலேயும் கொஞ்சம் பார்த்து யோசித்து எல்லா விஷயத்தையும் செய். நிச்சயமாக நான் இருப்பேன் உனக்கு துணையாக, உனக்கு பாதுகாப்பாக. அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் செய்ய உனக்கு என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்த்து உன்னை ஒவ்வொரு நாளும் இன்பம் என்ற ஒன்றுக்குள் அழைத்து செல்வது மட்டுமே வேலையாக வைத்திருக்கும் இந்த சாய் உன்னை ஒரு நாள் கூட கைவிட மாட்டேன். தோற்று போக மாட்டாய். வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிஷத்திலேயும்
கவலைப்பட்டு உடைந்து விடாதே. நான் நான் எப்பொழுதும் உன் அப்பாதான். உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்து கொண்டு வாழ வைப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.